மகளே, என்னைக்காவது நீங்க இந்த நாட்டுல தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பசி பட்டினியால நோய்வாய்ப்படுறாங்க, இறந்து போறாங்க. அவங்களுக்காக இந்த இடதுசாரிகளும், இந்த நாட்டு மேல அக்கறை வச்சிருக்கவங்களும் இது மாதிரி உண்ணாவிரதம் இருந்து பார்த்திருக்கீங்களா? இதே மாதிரி தினம் தினம் ஏகப்பட்ட கற்பழிப்புகள் நடக்குது. இந்த கற்பழிப்புகள் எல்லாத்துக்கும் இந்த கற்பழிப்பை பண்றவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கணும். அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை நீங்க கொண்டு வரணும். உடனே இது சம்பந்தமான வழக்குகள் எல்லாத்தையும் விசாரிச்சு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இனி இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு யாராவது உண்ணாவிரதம் இருந்து பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி ஏகப்பட்ட கொலைகள், கொள்ளைகள், இது மாதிரியான விஷயங்கள் இனி நடக்கவே கூடாது, இதற்கான கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக யாராவது இது மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணியோ இல்ல உண்ணாவிரதம் இருந்தோ பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா இங்க அத்தியாவசியமான மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் எதுவோ அதுக்காக போராட உண்ணாவிரதம் இருக்க எவனுமே கிடையாது. இங்க எது மக்களுக்கு எதிரான விஷயமா இருக்கோ, எது மக்களை பைத்தியக்காரங்களா வச்சுட்டு இருக்கோ, அந்த விஷயத்துக்கு மட்டும் இங்க போராடவும், அதன் மூலமா மக்களை தூண்டி அவங்களுக்கு சாதகமான விஷயத்த பண்ணிக்க, மக்களை வச்சே இந்த வேலையை பார்க்கறதுக்கும் தான் இவனுங்க ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல இது மாதிரி பண்றது, உண்ணாவிரதம் பண்றது, இது மாதிரி நகைச்சுவைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப நான் சொன்ன முக்கியமான இந்த விஷயங்கள் எதுக்குமே எவனுமே வாய் திறந்தது கிடையாது. எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு நடந்தா அந்த நேரத்துல மட்டும் அதை பேசிட்டு அப்படியே மறந்துடுறது. ஏன் இதுக்கெல்லாம் இங்க உண்ணாவிரதம் இருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது மாதிரி ஈஸியா நம்மளால தீர்வு காண முடியும். ஆனா ஏன் அதையெல்லாம் பண்றது கிடையாது? ஏன்னா டெமோக்ரஸில இதெல்லாம் ஒரு கருவியாவே பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா இந்த ப்ரொட்டஸ்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? இது உண்மையாவே மாணவர்களுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக இந்த நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதுக்காகத்தான் நாங்க ப்ரொட்டஸ்ட் பண்றோம்னு சொன்னாங்க இல்லையா? உண்மையாவே இந்த ப்ரொட்டஸ்ட் அதுக்காக தானு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த ஜார்ஜ் சாரோஸ் மாம்ஸ் இது வரைக்கும் 40+ கண்ட்ரியை இது மாதிரியான டீப் ஸ்டேட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கபலீகரம் பண்ணியிருக்கான். அதாவது 40க்கும் மேற்பட்ட கண்ட்ரியை வாயில போட்டு முழுங்கியிருக்கான். இவன் நமக்கு காட்டப்பட்ட ஒரு மெயின் பிக்சர். இவனுக்கு பின்னாடி there are some dark forces இருக்கு. இவன் நமக்காக வெளிக்காட்டப்பட்ட ஒரு பப்பட் தான். இந்த சோரோஸ் மூலமா 2019 ஆன்டி சிஏஏ ரயட்ஸ் நடந்துச்சு, 2020 டெல்லி ரயட்ஸ் நடந்துச்சு, 2021 இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, 2023 ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, 2024 மணிப்பூர் வயலன்ஸ் நடந்துச்சு, 2026ஆம் ஆண்டான இப்போ சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல அதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க ஏன் இதை பண்ணணும்? இங்க உண்மையாவே நீட் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்காங்களா? பாத்தீங்கன்னா கிடையாது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ரெஜிமே சேஞ்ச் பண்ணணும். அதையும் தாண்டி 4 விஷயத்த இந்த மோடி கவர்மெண்ட் பண்ணிச்சு. ஒன்னு இவங்க செமிகண்டக்டர் டீல் போட்டது, இன்னொன்னு ஸ்பேஸ் டிஃபென்ஸ், இன்னொன்னு கிரேட்டர் நிக்கோபார் ப்ராஜெக்ட், இன்னொன்னு மிக முக்கியமானது ஒன்று தான் FCRA ஆக்ட். இதன் மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவுக்குள்ள திருட்டுத்தனமா வெளிநாட்டு நிதியை வாங்கிட்டு வயிறு வளர்க்கக்கூடிய, அதை வச்சு இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய திருட்டு பயல்களுடைய கொட்டம் அடங்கும். ஏன்னா அவங்களால இனி அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே முடியாது. அதுக்காக முறையான அனுமதி வேணும், லைசன்ஸ் வேணும். எக்ஸ்பயர் ஆயிட்டா இனி நீ அதை பண்ணக்கூடாது. அதை ரினியூ பண்றதுக்குன்னு சில வழிமுறைகளை இந்த FCRA ஆக்ட் மூலமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த FCRA பில் பாஸ் ஆகிடக்கூடாது. அப்படி பாஸ் ஆகிட்டா இவனுங்களால இங்க இந்த வெளிநாட்டு ஃபண்டிங்கை வச்சு மதம் மாற்றம் பண்ண முடியாது, இங்க உள்நாட்டு கலவரத்துக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ண முடியாது, இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை வச்சு இவனுங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிக்க முடியாது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற பேர்ல இங்க போயிருக்காங்க இல்லையா, இங்க முக்காவாசி பேர் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. அவங்க எல்லாருமே பிரிவினைவாதத்துக்காக அங்க போயிருக்காங்க. அதுல இருக்க எவனுக்குமே நீட்டுடைய ஃபுல் ஃபார்மே தெரியாது. அப்படி இருக்கவன் தான் அங்க போய் இந்த ப்ரொட்டஸ்ட்ல மக்களுக்காக, இந்த மாணவர்களுக்காக உருண்டுட்டு இருக்கானுங்க. இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல மிக முக்கியமான அரசியல் நடக்கிறதே இதுதான். இங்க FCRA பில்ல இப்ப நடக்க போற இந்த பார்லிமெண்ட் செஷன்ல கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க மறுபடியும் இந்த ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ இந்த சாலமன் கான் லாஸ்ட் வீடியோல நீட்டை பத்தி பேசுறன்ற பேர்ல ஜாதியை பத்தி எல்லாம் பேசியிருக்கான் ப்ரோ, கிறுக்குத்தனமா பேசியிருக்கான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாலமன் கான் மாதிரி தான் இங்க நிறைய பேருக்கு நீட்னால என்னன்னு தெரியாது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த NEET இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு இவங்க கிட்ட மட்டும் இல்ல, இவன மாதிரியான ஆட்கள் கிட்ட கேட்டா
இவனுங்களுக்கு ஃபுல் ஃபார்மே தெரியாது. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஊர்ந்துட்டு இருப்பானுங்க. இவன் போட்ட இந்த வீடியோவுக்கு நிச்சயம் செருப்படி வீடியோ வரும் மக்களே. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த வீடியோ வரும். இங்க நீட் வந்து மக்களை கொள்ளுதான், மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குதான். எத்தனை நீட் தேர்வு எழுதின நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் எங்களுக்கு இந்த நீட் வந்தது அவ்வளவு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்கன்னு இங்க நீட்டு பத்தி ஒண்ணுமே தெரியாம மோடி அரசாங்கமே ஒழிக, நீட்டை கொண்டு வந்தது இந்த பாஜக தான் ஊர்ந்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 95% பேருக்கு தெரியவே தெரியாது. இங்க நீட் மூலமா நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு அது சம்பந்தமா படிக்கிறவங்களுக்கு தான் இதை பத்தின விஷயங்கள் தெரியும். அதை பத்தி எதுவுமே தெரியாம நீட்டுக்கும் இங்க உட்காந்துட்டு சோசியல் மீடியால போஸ்ட் போடுற ஒரு தற்குறிக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது. அங்க போயிட்டு எழுதிட்டு வர அந்த மாணவர்களுக்கு தெளிவா தெரியும் நீட் இவங்களுக்கு நல்லது பண்ணிருக்கா கெட்டது பண்ணிருக்கான்னு. ஆனா இதை வச்சு இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? இங்க இருக்க இடதுசாரிகள். இந்த இடதுசாரிகள் பண்ணக்கூடிய வேலையை யார் பண்ணிட்டு இருக்கா? இந்த தமிழ் தேசியம் பேசுறன்ற பேர்ல இந்த சாலமன் கான் மாதிரியான தற்கூரிகள் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணணும்? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்களுடைய வேலை என்ன? இங்க இங்க மாணவர்கள் சகஜமா சமமா எல்லார மாதிரியும் அவங்க உயர்ந்துடக்கூடாது. இங்க எவ்வளவோ கோடிக்கணக்கான டொனேஷன் மூலமா பல பேருடைய மருத்துவ கனவு நாசமா போயிருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே கபலீகரம் செஞ்சு எல்லாராலையும் இந்த மருத்துவத்தை படிக்க முடியும்னு மாத்தினதுதான் இந்த நீட். ஆனா இந்த நீட் பத்தின முழு விளக்கத்தை எத்தனை பேர் சொன்னாலுமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் அதை புரிஞ்சிக்காததுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்க இடதுசாரிகள் அப்படி ஒரு நெரட்டிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இங்க உயிர்கள் போகுது. நீட் வந்து கொடூரமான ஒரு எக்ஸாம்ன்ற மாதிரியே இவங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இந்த தினேஷ்குமார் மாதிரியான பொறுக்கிகளுக்கு இதெல்லாம் சுத்தமா தெரியாது. படிச்சிருக்கணும் இல்லையா? உட்கார்ந்து கதை சொல்றவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தெரிய வாய்ப்பு கிடையாது. முருகன் இன்ஜினை கண்டுபிடித்தாருன்னு சொன்னவனுடைய சிஷ்யன் தான் இவன். அதனால இவனுக்கெல்லாம் சுத்தம் மூலன்றதே கிடையாது. தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும், எனக்கு தெரிஞ்ச இவனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதுல எவ்வளோ பேர் இது மாதிரியான நீட்டை எழுதக்கூடிய மருத்துவ கனவு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களையும் இவன் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கெடுத்துட்டு இருக்கான். அதனுடைய ரியாலிட்டி என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு இவனுக்கு தெரியாததால இவன் தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும் கெடுத்துட்டு இருக்கான். இது மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டில் இடதுசாரிகள், திமுக, காங்கிரஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனசை கலைச்சிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆன விஷயம் தெரிய வருது. லீக் ஆன விஷயம் தெரிஞ்ச வந்து என்டிஏ என்ன பண்றாங்கன்னா, இது சம்பந்தமா அவங்க விசாரிக்கிறாங்க. இது சம்பந்தமா அவங்க சிபிஐக்கு இந்த பிரச்சனையை மாத்தி விடுறாங்க. சிபிஐ என்ன பண்றாங்கன்னா, இது தொடர்பா விசாரிச்சு 13க்கும் மேற்பட்ட நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்திய அரசாங்கமும் இந்த என்டிஏவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நடந்த நீட் எக்ஸாமை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணதுக்கு அப்புறம் 10 நாளைக்குள்ள இந்த பிரச்சனை சம்பந்தமா தர்மேந்திர பிரதான் என்ன பண்றாருன்னா, முதல் முறையா இவர் என்ன பண்றாரு, இது சம்பந்தமா பேசுறாரு. பேசி மன்னிப்பு கேட்டு இனி இது மாதிரி எதுவும் நடக்காது, இனி வருங்காலத்தில் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. ரீ எக்ஸாம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வெளியே வந்துடுச்சு. பேப்பர் லீக்குங்கிறது இங்க மட்டும் கிடையாது, நம்ம இந்தியா முழுக்க இது சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்தா அது தவறு தான். ஏன்னா எத்தனை லட்சம் பேர் படிச்சு பல மணி நேரம் உட்கார்ந்து உழைச்சி அவங்க மனப்பாடம் பண்ணி இதுக்கெல்லாம் கனவு கண்டு இது மாதிரியான எக்ஸாமுக்கு வருவாங்க. அப்படி ஒரு எக்ஸாமுக்கு வரவங்களுக்கு இது மாதிரியான அநீதி நடக்கும்போது அது எல்லா இடத்துலையுமே தவறுன்னு தான் பார்க்கணும். ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, நீட் பிரச்சனையில இது சால்வ்டு. இனி இந்த பிரச்சனை வராதுன்ற அளவுக்கு இங்க முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு. அதுக்கான வேலையும் இவங்க பார்த்துட்டாங்க. இதே நேரத்துல பஞ்சாப்ல, நம்ம இந்தியாவில் இருக்க பஞ்சாப்ல எந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஏபி, ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியில் இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த சிஎம் தான் அங்கே இருக்காரு. அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம். அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமில் 35க்கும் மேற்பட்ட, அதாவது இது சம்பந்தமா வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனை பேர் மாட்டுவாங்கன்னு தெரியல. 35 பேர் மாட்டியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ப்ளூடூத் டிவைசஸ் அண்ட் பென் கேமராஸை பயன்படுத்தி அங்க தேர்வு எழுதியிருக்காங்க. இது சம்பந்தமா 28 ஏஜென்ட்ஸ் மாத்திட்டு இருக்கானுங்க. இங்க என்ன மேட்டர்னா, இந்த விஷயம் வந்து பஞ்சாப்குள்ள இன்டர் ஸ்டேட்குள்ள இதை வந்து ஒரு சிண்டிகேட்டாவே பண்ணிட்டு இருக்கானுங்களாம். அதாவது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை அப்படின்னா, இவனுக்கு எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் இது மாதிரியான வேலையை பண்ணி எவ்வளவு தரம் தாழ்ந்த ஆட்களை தேர்ச்சி பெற வச்சு இவனுங்க இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தையே கேவலப்படுத்திட்டு இருக்கானுன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த மேட்டர்ல சிக்கினது இவ்வளவு பேர் தான். இந்த மேட்டர் இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா, இந்த சிண்டிகேட்டுக்கு மட்டும்
குறைஞ்சது 1,50,000 13 லட்சம் வரைக்கும் இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், திருட்டுத்தனமா தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் காசு கொடுத்துருக்காங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய நெட்வொர்க் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நீட்டுக்காக போராட்டம் பண்ண இந்த கருப்பாம்பூச்சிகள், இந்த ராகுல் காந்தி, இந்த கெஜ்ரிவாலுடைய கட்சி ஆட்சி தான் அங்க இருக்குது, அவரெல்லாம் இங்கதான் இருக்காரு. இந்த பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இப்ப பஞ்சாப்ல கண்ணுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் இவனுங்க இந்த போராட்டத்தை பண்ணுவானுங்கலாம் பாத்தீங்கன்னா பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அங்க இடதுசாரி ஆட்சி நடக்குது, இவங்களுக்கு தேவையான ஆளுடைய ஆட்சி நடக்குது. அதனால அங்க இதை பண்ண மாட்டானுங்க. ஸோ அங்க இது மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அதை கண்டுக்காம இங்க இந்த வேலையை பண்றானுங்கன்னா ஏன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலேயும் விளக்கமா எவனுமே சொல்ல மாட்டான். ஆக்சுவலி நீட் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சரி, அப்படியே நீட் பிரச்சனைக்காக இங்க இவங்க போராட்டம் பண்றாங்கன்னா நீட் சம்பந்தமா தானே பேசியிருக்கணும். அந்த இடத்துல எல்ஜிடிவிக்கு ஆதரவு தாங்க, எங்களுடைய உரிமையை நீங்க பறிக்காதீங்க, இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து மதம் அப்படின்னு இது இந்து மதத்துக்கு எதிராக இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி உமார் காலித் ஆர்டிகல் 370 இந்த ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானிடமே கொடுத்து விட்டுங்கள் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க குறிப்பா என்ன நடக்குதுன்னா, அந்த மேடைகள்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்து மதத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் அங்க அதிகமா இருக்கு. அங்க கலந்துகிட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இது நீட்டுக்காக இவங்க பண்ணல, இவங்க இங்க வேறொரு விஷயத்துக்காக பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச பல பேர் அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இங்க இது தெரியாத இங்க நம்ம உள்நாட்டு அறிவாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டு அறிவாளிகள், இவங்க தான் பகுத்தறிவா பேசுவாங்க இல்லையா, ஈவேரா பக்தர்கள், இவங்க மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து இந்த நீட்டை எதிர்த்து வராங்க. ஏன்னா இது இவங்களுடைய இடதுசாரி கொள்கையா இருக்கு, இதனால இவங்களுக்கு லாபமும் இருக்கு. அதையும் தாண்டி இவங்களுக்கு இந்து மதத்தை வச்சு அதை எதிர்த்துதான் இவங்களுடைய அரசியலே இருக்கு. அந்த விஷயத்த நல்ல வேலை விஜய் பண்ணவே இல்லை. அதாவது இந்த விஷயத்துல இவங்க இதை பண்றத அவர் ஊக்குவிக்கல. எனக்கு விஜய் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே இந்த விஷயத்துல விஜய் சரியாதான் நடந்துக்கிறார்ன்றது 100% தெளிவா தெரியுது. இங்க இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்களே, இங்க தமிழ்நாட்டில் உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சிகப்பு கோமாளிகளும் பச்சை கோமாளிகளும் தான். ஏன் யோசிச்சு பாருங்க. அதே FCRA மூலமா ஃபண்டிங் வாங்கிட்டு இயங்கக்கூடிய இவனுங்களுக்கு என்ன நோக்கம்? இங்க இருக்க மாணவர்களை ஏற்கனவே நீட்டு ஐயோ ஆபத்து, கொடூரமானது, கொரோனாவை விட கொடூரமானதுன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கானுங்க. ஆனா பல மாணவர்கள் நீட் அட்டன் பண்ணி அதுல இருந்து தேர்ச்சி பெற்று அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா அது வெளியே தெரியாம பாத்துக்கிறது யாருன்னா இவனுங்களுடைய வேலையா இருக்கு. இப்போ ப்ரொடெஸ்ட் பண்றன்ற பேர்ல ஊர்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க இந்த 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிளஸ் குரூப் 2A எக்ஸாமை ஒரே நாளில் சடனாக கேன்சல் பண்ணதை எதிர்த்து இவனுங்க ப்ரொடெஸ்ட் பண்ணானுங்களான்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இவனுங்க ரோட்டுக்கு இது மாதிரி பந்தல் போட்டு ஐயோ திமுக அரசு இப்படி பண்ணிடுச்சுன்னு பேசினானுங்களான்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் பண்ணல? இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது இல்லையா, இவனுங்களுடைய நோக்கம் இங்க மக்களுடைய நலனும் கிடையாது, மாணவர்களுடைய நலனும் கிடையாது, எதிர்கால சந்ததியுடைய நலனும் கிடையாது. இவனுங்க திருட்டு பசங்க. திருட்டு வேலையை பார்க்கறதுக்கு இந்த FCRA மூலமா ஃபண்டிங் வராது. இந்த ஃபண்டிங் வரலன்னா இவனுங்களுக்கு வயிறு வளர்க்க முடியாது. அதனாலேயே நீட்ன்ற பேர்ல அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இவங்க நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கானுங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா இங்க எப்பேற்பட்ட முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு, அதை எதிர்த்து கேள்வி கேட்கல இந்த 5 வருஷம் இவனுங்க. இன்னைக்கு இவனுங்களுக்கு மாணவர்கள் மேல அக்கறை வந்துருச்சா? யோசிச்சு பாருங்க. இங்க இதை புரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாகிட்டு வராங்க. இது இன்னும் அதிகமாகணும். இன்னும் இந்த திராவிட உருட்டு, இந்த மீடியா பின்புலத்தால உண்மையை மறைக்கிற வேலை, அதையெல்லாம் பார்த்து ஏமாறுற மக்களா தயவு செய்து இருக்காதீங்க. இவனுங்க பண்ற ப்ரொட்டஸ்ட் எல்லாமே நகைச்சுவை, இவனுங்களுடைய சுயநலம் சார்ந்தது. எப்படி ஈவேரா வாழும்போது தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழர்களான நம்மளை கேவலமா பேசி பொழப்பு ஓட்டினாரோ அதே மாதிரி தான் இவனுங்க பண்ற ப்ரொட்டஸ்ட் எல்லாம் தூய நகைச்சுவை. அதுலயும் சினிஸ்டர் அஜெண்டாவை முன் வச்சு நடத்துற வேலை இது. இதுல யாருமே கலந்துக்காதீங்க, பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு. இவனுங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இவனுக்கு தப்பிச்சிருவானுங்க. அரசியல் பின்புலத்தை வச்சு ஃபண்டிங் மூலமா தப்பிச்சிருவானுங்க. 4 பாட்டு பாடிட்டா பெரிய அறிவாளின்னு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. அறிவு இல்லாம இதோ இந்த அறிவும் ஒண்ணுதான், இந்த சாலமன் கானம் ஒண்ணுதான். ஏன்னா இவனுங்களுக்குலாம் நீட்னா என்னன்னே தெரியாது. இவனுங்கெல்லாம் எந்த பொந்துக்குள்ள கடந்த 5 வருஷம் ஒளிஞ்சிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல. இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமை உடனடியாக ரத்து பண்ணி பல லட்சம் மாணவர்கள், அதுவும் தமிழ் இனத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்பேற்பட்ட கொடூரம் நடந்திருக்கு. அதை எதிர்த்து இவனுங்கெல்லாம் பாட்டும் பாடல, யூடியூப்ல வீடியோவும் போடல, ஒன்றும் புடுங்கல. அந்த நேரத்துல இவனுங்க எந்த பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல. இப்போ என்னமோ திடீர்னு அக்கறை வந்த மாதிரி மாணவர்களுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக, நல்ல இந்தியாவுக்காக, தூய இந்தியாவுக்காகன்னு ஊர்ந்துட்டு இருக்கானுங்க.
இவனுங்கெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள். இவனுங்க பேசணும்னு முடிவு பண்ணா எல்லா ஆட்சியிலையுமே ஈக்குவலா இது மாதிரியான விஷயத்தை எதிர்த்து பேசணும். ஆனா ஒருத்தனும் அப்படி பண்ண மாட்டான். இப்ப இவனுங்க எதிர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மோடி, இந்து மதம், ஆர்எஸ்எஸ், பிஜேபி. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நாட்டு நலனும் கிடையாது, மக்கள் மேல அக்கறையும் கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது போலவே 2004 இருந்து 2014 வரைக்கும் எத்தனை பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி இவங்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. ஆனா முக்கியமா நாம இந்த 2004 இருந்து பார்ப்போம். சிபிஎஸ்இ 12th அக்கௌண்டன்சி பேப்பர் லீக் 2006, ஆல் இண்டியா என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர் லீக் 2007, பிஎம்டி ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் பேப்பர் லீக் 2008, ஏஐஐஎம்எஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர் லீக் 2012, சிபிஎஸ்இ கிளாஸ் 10+12 பேப்பர் லீக் 2014, மகாராஷ்டிரா ஹெச்எஸ்சி எக்ஸாம் பேப்பர் லீக் 2013, கர்நாடகா பியூசி எக்ஸாம் பேப்பர் லீக் 2016, ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி பேப்பர் லீக் 2013, ஹரியானா போர்ட் பேப்பர் லீக் 2011, ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேப்பர் லீக் 2013. இது மாதிரி இவங்களுடைய ஆட்சி வரலாறு ரொம்ப நகைச்சுவையான பேப்பர் லீக் ஆட்சி வரலாறு தான். இங்க பேப்பர் லீக் மட்டும் கிடையாது, இவங்க ஆட்சியில தீவிரவாத லீக்கும் இவங்களுடைய ஆட்சியில அதிகமா இருக்கும். ஆனா இவ்வளவு சொன்னேன் இல்லையா, இதுல ஒன்றுத்துக்குமே இவங்க பொறுப்பேற்று ரிசைன் பண்ணவே இல்லை. இவங்க தங்களுடைய பதவியை விட்டுட்டு ஐயோ மக்களுக்காக இப்படி பண்ணிட்டோம்னு வருந்தவே இல்லை. யார் எதிர்த்து போராடினாங்களோ அவங்க மேல தடியடி, தண்ணீர் வீச்சு, கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, இது எல்லாத்தையும் பண்ணவங்க தான் இந்த பப்புவுடைய கட்சி ஆட்கள். இப்போ இவங்க இங்க எதுவுமே பண்ணாத இவங்க மேல பழி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் காங்கிரஸ் ஆட்சி எந்த மாதிரியான ஆட்சின்னு அங்க இருக்கவங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கவங்களுக்கும் தெரியும். இது தெரிஞ்ச எல்லாருக்குமே இப்ப நான் சொன்ன விஷயம் கிளியரா புரியும். இது தெரியாத மெக்காலே கல்வி முறையில் படித்த இன்னும் அதே மைண்ட் செட்ல இருக்க இன்னும் இடதுசாரிகள் சொல்றதுதான் உண்மை, ஆரிய வருகை உண்மைன்னு நம்பிட்டு இருக்க கோமாளிகளுக்கு தான் இந்த நீட் விஷயம் மிகப்பெரிய தேச துரோக விஷயமா தெரியும். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த பத்தி இங்க இருக்க ஒருத்தனுக்குமே தெரியாது. இது தெரியாமலேயே இவனுங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. இது அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்போ சம காலத்துல 2025 to 26ல காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்க இடத்துல நடக்கிற நகைச்சுவைகளை பார்ப்போமா? அதாவது பேப்பர் லீக்ஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சர்வீஸ் செலக்ஷன் போர்டு எக்ஸாம் பேப்பர் லீக், ஹிமாச்சல் பிரதேஷ் ஹெச்பி போர்ட் 12th English exam paper leak, Jharkhand JAC class 10th Hindi and science paper leak, Telangana intermediate class 12th language paper leak, Telangana SSC class 10 Urdu medium paper leak, Tamil Nadu B.Ed course paper leak under Tamil Nadu Teachers Education University, West Bengal police constable recruitment exam paper leak scandal, Punjab Subordinate Services Selection Board Group B exam malpractice, Kerala State PSC 26 exam paper irregularities, Karnataka SSLC class 10 and second PUC class 12 preparatory board exam paper leak. இதுல முக்கியமான ஒன்று கவனிச்சிங்களா? ஆசிரியர் தேர்வு பேப்பர் லீக் பத்தி இங்க திமுக ஆட்சியில் இருந்தப்ப நடந்த இந்த பேப்பர் லீக் பத்தி ஒருத்தனாவது பேசினானா? எவனுமே பேசல. இப்போ இந்த கம்யூனிஸ்டா இருக்கானுங்க இல்லையா, இப்போ போராட்டம் பண்றானுங்க இல்லையா, இவனுங்களை ஒருத்தனாவது இந்த மாதிரி மேடை போட்டு பேசுனாங்களா? பேசல. இந்த அறிவு மாதிரியான அறிவு கட்ட கோமாளிகள் இந்த மாதிரி சார் நான் பேசணும் சார் அப்படின்னு பீச்சில் உட்காந்து உருனானுங்களா? உருளவே இல்லை. ஏன்? அப்பெல்லாம் நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு இதுல பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கைலாம் தெரியலையா? அவங்களுடைய எதிர்காலம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவங்களாம் மனுஷங்க இல்லையா? அப்போ உங்களுடைய திமுக ஆட்சியில இருந்தது, அப்ப நீங்க மூடிட்டு இருப்பீங்க. திமுக ஆட்சியில இருந்து எந்த தவறு நடந்தாலும் அது மக்களுக்கு சாதகமானது, மக்களுக்கு எதிரானது இல்லை. இப்போ திமுக ஆட்சியில இல்லை, அதனால மக்களுக்கு எதிரானது, எது நடந்தாலும் மக்களுக்கு எதிரானதுன்னு இங்க ஊர்ந்துட்டு இருப்பீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இன்ஸ்டாகிராமையும் சோசியல் மீடியாவையும் இந்த யூடியூபையும் பார்த்து உயிர் வாழக்கூடிய சில கோமாளிகளுக்கு புரியாததால தான் இன்னுமே உங்களுடைய வண்டி ஓடிட்டு இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு முன்னேறிட்டு இருக்கு. நான் இந்த நண்பா நண்பிகளை சொல்லலை, அதுலேயுமே சில பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களையும் ஒட்டு மொத்தமாக நம்ம தப்பு சொல்லிட முடியாது. ஆனால் தமிழ்நாடு இஸ் ஹீலிங். இந்த மாதிரியான ஃபோர்ஜரித்தனமான வேலை, இந்த மாதிரியான உண்மையை மறைச்சி
மத்திய அரசாங்கம் இது மாதிரி பண்ணுது, நம்மளை ஏய்க்குது, நம்மளை அடிக்குது, அமுக்குது, நசுக்குதுன்னு உருட்டின வேலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரிய வருது. அதனாலேயே இங்க நிறைய பேருடைய கூடாரம் காலி ஆயிட்டு இருக்கு. மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் ஆள்கிறோம், எதுக்காக? நம்மளுக்காக. நீட்ல அநீதி நடந்துச்சு, அதுக்கு முக்கியமான விஷயம் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவனுங்கெல்லாம் ஒரு கூந்தலும் தெரியாது. இவனுங்கெல்லாம் நிக்க வச்சு ஒரு டாபிக் கொடுத்து ஒரு நிமிஷம் பேசுகிறான்னு சொன்னா ஒரு கூந்தலும் பேச தெரியாது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறதால இதுங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்குங்க. அந்த பபுள்குள்ள வாழக்கூடிய இதுங்களுடைய ஃபாலோவர்ஸும் இதை பார்த்து அது உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் துணியும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியவே இல்லை. சிஜேபினா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, எப்படி ஃபண்டிங் வருது, இவன் யாரு, எதுக்கு அங்க தேவையில்லாத ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லணும்னு துளியும் தெரியல. அறிவு இருக்கவனுக்கு ஈஸியா இதெல்லாம் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணாலே தெளிவா தெரிஞ்சிடும் இது நீட்டுக்காக நடக்கல அப்படின்னு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம காவல்துறை அத்துமீறுகிறது, அங்கே மக்களை அடுக்குகிறது, மாணவர்களை ஒடுக்குகிறதுன்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. அதுலயும் இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கானுங்க இல்லையா, தயவு செய்து அவனுங்க கிட்ட மட்டும் உஷாரா இருங்க. ஏன்னா ஒன்னா நம்பர் முட்டா பசங்க அவனுங்க தான். ஏன்னா எதுவுமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க. டிஎன் இஸ் ஹீலிங். கண்டிப்பா இவனுடைய வீடியோக்கு கீழே காமெண்ட்ல பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திருக்கானுங்க. அந்த மாதிரியான ஆட்கள் இன்னும் நிறைய பேர் நம்ம டிஎன்ல வரணும். ஏன்னா இங்க தேசத்துக்கு எதிராக நடக்கிற விஷயம் எதுன்னே இங்க தெரியாம எல்லாத்தையுமே எமோஷனலா பார்த்து கிறுக்குத்தனமா முடிவெடுக்கக்கூடிய கேவலமான தற்கொலைகள் தான் இங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து நம்மளை நாம பாதுகாக்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாத்துக்கணும். இது மாதிரியான ஆட்களுடைய வீடியோஸை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. இவனுடைய வீடியோவுக்கு கீழே என்ன வேணா கழுவி ஊத்துங்க, ஆனா உண்மையை பேசுறான்றதை மட்டும் இவனுங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இவனுக்கு அதெல்லாம் துளியும் தெரியல, இஷ்டத்துக்கு உருண்டுட்டு இருக்கானுங்க. மதுங்கலாம் சொல்லவே வேணாம், காசை கொடுத்தா எதையும் தின்னுவான். அந்த மாதிரியான ஆள் தான் அவன். ஆக மக்களே, இவனுங்க மாதிரியான ஆட்கள், அதாவது யூடியூபர்ஸ் அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்களுடைய பேச்சை கேட்டு லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா இவனுங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இதை வச்சு இவனுங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த டிஜிட்டல் உலகமே இல்லைன்னா இவனுங்கெல்லாம் பிச்சை எடுக்க கூட லாக்கி இல்லாத அளவுக்கு தான் இருப்பானுங்க. ஏன்னா அவ்வளவுதான் இவனுடைய அறிவே. அந்த மாதிரி இருக்கிறவனுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. இவனுக்கு பேசுற எல்லாமே உண்மையா இல்லையான்னு ஃபேக்ட் செக் பண்ணுங்க. தயவு செய்து என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரியான ஆட்கள் பேசுறானுங்க இல்லையா, அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இவனுங்களை அந்தந்த நேரத்திலே நாம டீபங்க் பண்ணி அடிச்சு குப்பையில போட்டாதான் கரெக்டா இருக்கும். Until we meet again.